இஸ்லாமியர்களின் சொத்துக்களை சட்டத்தின் பெயரால் கைப்பற்றுவதற்கான சதி முயற்சியை இன்றைக்கு பாசிச பெரும்பான்மைவாத பாஜக அரசு வகுப்பாரிய சட்டத்தை இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு நள்ளிரவு 2 மணிக்கு 2 அவைகளிலும் நிறைவேற்றியிருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வன்மையாக கண்டித்தார். நாடாளுமன்றத்திலும் சாவர்கர் கும்பலாக இருக்கக்கூடியவர்களை நரேந்திர மோடி கும்பலை கண்டித்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தமிழ்நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு செய்திருந்தார். நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு